வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி ஃப்ரை. நாட்டுக்கோழினாவே இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அது ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் 1/2 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்துருக்கோம். 2 லெக் பீஸ் இருக்குது, அதையும் நான் அது கூடவே சேர்த்து போட்டுட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் உப்பு, மஞ்சப்பொடி, சிக்கன் 3ம் போட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. நான் மண்சட்டியில் வேக வைக்கிறதுனால தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன். இப்போ நாம் ஸ்டவ் பற்ற வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. சிக்கன் வேகட்டும். இந்த டைமில் நாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 5 மிளகாய் வத்தல், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பேன்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போது வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கிட்டோம். இதை வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல பவுடராக பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போது இந்த சிக்கனை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் பாத்திரம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்லைஸாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கி விடலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதோட சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக விடலாம். அவ்வளோதான், தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நாட்டுக்கோழி ஃப்ரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.